ராஜ் எந்திரிச்சிட்டு ஐயோ காலேஜுக்கு போக டைம் ஆச்சா, ரொம்ப நேரம் ஆச்சா, ரொம்ப நேரம் தூங்கிட்டியா அப்படின்னுங்கிறாங்க. அடிச்சு பிடிச்சி எந்திரிக்கிறாங்க. ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, மணி 6 தான் ஆகுது, ஒன்றும் அவசரம் இல்லை, பொறுமையாக எந்திரி அப்படிங்கிறாங்க. நீ என்ன அதுக்குன்னு கிளம்பிட்ட காலேஜுக்கு, ஸ்பெஷல் கிளாஸா அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி காலேஜ் லீவு தான், யாவும் இல்லையா உனக்குன்னு. ஆமாம்ல அப்படிங்கிறாங்க. அப்போ நீ எங்கே போகிற அப்படின்னு, வேறு எங்கே வேலைக்கு தான். ஓ டிரைவர் வேலைக்கா, சரி அப்படின்னு வராங்க. என்னமோ சொல்ல வந்தியே சொல்லு அப்படிங்கிறாங்க. இல்லை நான் சொன்னாலும் நீ கேட்க மாட்டேன், சரி கொஞ்சம் பார்த்து பத்திரமா போயிட்டு வா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன், என்ன முன்ன கூட சொல்ல மாட்டியே அப்படிங்கிறாங்க. அதான் இப்போ சொல்கிறேன்ல அப்படின்ட்டு வெளியே வந்துடுறாங்க. கோமதி கோலம் போட்டுட்ருக்காங்க. என்னடா காலையில் எங்கடா கிளம்பிட்ட அப்படிங்கிறாங்க. வேறு எங்கம்மா, வேலைக்கு தான்மா, டிரைவர் வேலைக்கு. ஆமாம்மா அப்படிங்கிறாங்க. ஏன்டா இதெல்லாம் விட்டுட்டு நீ சின்ன சின்ன வேலையாக பண்ணக்கூடாதா அப்படிங்கிறாங்க. அம்மா இது மாதிரி பக்கத்து ஊருக்கு போனால் 200 300 தான் கிடைக்கும், ஆனால் மதுரை வரைக்கும் போனாதாம்மா ஒரு 1000 2000 சொல்லி கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. சரிப்பா அம்மா உனக்கு ஒரு இட்லி வச்சு சட்னி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் போகிறோம் அப்படிங்கிறாங்க. 6 மணிக்கு யாராவது சாப்பிடுவாங்களாம்மா அப்படிங்கிறாங்க. ஆமாம் இல்லை அப்படிங்கிறேன். சரி ஒரு காஃபியாக போட்டு தரேன்ட்டு ஒரு 2